Daily. Taste the Daily. ஈரோடு மாவட்டத்தில் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் தனியார் மூலமாக 36 இடங்களில் முதல்வர் மருந்தகங்கள் துவங்கப்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்து தேவைக்கேற்ப மற்ற இடங்களில் விரிவாக்கம் செய்யப்படும் என்றும் தமிழக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். ஈரோடு அருகே உள்ள சோலார் பகுதியில் முதல்வர் மருந்தகத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. இங்கு அமைக்கப்பட்டுள்ள மருந்தகத்தினை திறந்து வைத்த அமைச்சர் முத்துசாமி பயனாளிகளுக்கு தேவையான மருந்துகளை வழங்கி திட்டத்தை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், ஈரோடு மாவட்டத்தில் கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக 22 மருந்தகங்களும் தனியார் மூலமாக 14 மருந்தகங்களும் இன்று தொடங்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் தேவைக்கேற்ப முதல்வருடன் கலந்து பேசி ஈரோடு மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் துவங்கப்படும் என்றும் தெரிவித்தார். மத்திய அரசின் மருந்தகங்களில் கிடைக்கும் மருந்துகளை விட தமிழக அரசின் சார்பில் தற்போது தொடங்கப்பட்டுள்ள மருந்தகங்களின் மலிவு விலையில் மருந்துகள் வழங்கப்படும் என்று கூறினார். இந்நிகழ்ச்சியில் மாநிலங்களவை உறுப்பினர் அந்தியூர் செல்வராஜ், நாடாளுமன்ற உறுப்பினர் பிரகாஷ், ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் VC சந்திரகுமார் உள்ளிட்ட கூட்டுறவுத்துறை மற்றும் மருத்துவத்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். ஒரு சேமிப்பு கிடைக்கிற வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறார்கள். அதனுடைய விலை சாதாரணமாக வெளியில என்ன விலைக்கு கிடைக்குமோ அதிலிருந்து 75% குறைகிற அளவிற்கு இந்த நடவடிக்கையை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சில மருந்துகளுக்கு 90% கூட கிடைக்கிறது. எனவே இப்படி 50% துவங்கி 90% வரை சராசரியாக 75% அவர்களுக்கு குறைந்த விலையிலே இந்த மருந்துகள் கிடைப்பதற்கான நடவடிக்கையை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலக கலையரங்கில் நடைபெற்ற விழாவில் முதல்வர் மருந்தகங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதன் ஒரு பகுதியாக திருச்சி KK நகர் மெயின் ரோடு மங்கம்மா சாலையில் திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் புதிய முதல்வர் மருந்தகத்தை குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். திருச்சி மாவட்டத்தில் KK நகர், காட்டூர், உறையூர், மணப்பாறை, திருவரம்பூர், ஸ்ரீரங்கம் உட்பட 38 இடங்களில் முதல்வர் மருந்தகம் திறக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்வில் மாநகராட்சி மேயர் அன்பழகன் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். சென்னையில் அண்ணா நூற்றாண்டு நூலக கலையரங்கத்தில் கூட்டுறவுத்துறையின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் 1000 முதல்வர் மருந்தகங்களை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். அதன் தொடர்ச்சியாக பெரம்பலூர் மாவட்டத்தில் பெரம்பலூர், குரும்பலூர், ஈரூர், கொளக்காநத்தம், வேப்பந்தட்டை, அரும்பாவூர், பூலாம்பாடி உட்பட 18 இடங்களில் முதல்வர் மருந்தகங்கள் திறந்து வைக்கப்பட்டன. பெரம்பலூர் சங்குப்பேட்டை பகுதியில் நடைபெற்ற முதல்வர் மருந்தக திறப்பு விழாவில் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கிரேஸ் பச்சாவ், பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன், கூட்டுறவுத்துறையின் இணை பதிவாளர் பாண்டியன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் இறுதியில் 61 பயனாளிகளுக்கு ரூபாய் 47.68 லட்சம் மதிப்பிலான கடனுதவி ஆணைகளை பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் வழங்கினர். விருத்தாசலம் அருகே முதல்வர் மருந்தகத்தை அமைச்சர் CV கணேசன் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அருகே மங்களம்பேட்டை பேரூராட்சியில் தமிழ்நாடு அரசு சார்பில் துவங்கப்பட்டுள்ள புதிய திட்டமான முதல்வர் மருந்தகத்தை பொதுமக்கள் மருந்துகளை மலிவு விலையில் வாங்கி பயன்பெறும் வகையில் தமிழ்நாடு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் CV கணேசன் குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்து பார்வையிட்டார். உடன் விருத்தாசலம் சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கூடலூர் அருகே விவசாய கிணற்றில் 2 குழந்தைகள் தவறி விழுந்து உயிரிழந்தது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அடுத்த TR பஜார் அருகே வெல்வியூ பகுதியில் விவசாய நிலத்தில் விளையாடிக் கொண்டிருந்த சதீஷ், ஷாலினி தம்பதியினரின் 2 குழந்தைகள் அருகில் உள்ள கிணற்றில் தவறி விழுந்து உயிரிழந்தனர். தகவலறிந்து அங்கு சென்ற நடுவட்டம் காவல்துறையினர் குழந்தைகளின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததோடு இச்சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
அருப்புக்கோட்டையில் புதிதாக துவங்கப்பட்டுள்ள முதல்வர் மருந்தகத்தை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். தமிழகம் முழுவதும் ஏழை மக்கள் குறைந்த விலையில் மருந்துகள் வாங்கும் வகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முதல்வர் மருந்தகங்களை இன்று காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். அதன் ஒரு பகுதியாக விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தெற்கு தெருவில் புதிதாக மக்கள் மருந்தகம் துவங்கப்பட்டுள்ளது. இந்த மக்கள் மருந்தகத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜெயசீலன் முன்னிலையில் தமிழக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். கொடநாடு கொலை வழக்கில் உடனடியாக எடப்பாடி பழனிசாமியை விசாரிக்க தமிழக முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகழேந்தி வலியுறுத்தியுள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாளை முன்னிட்டு உயர்கல்வி மன்ற வளாகத்தில் உள்ள அவரது சிலைக்கு கீழே அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள உருவப்படத்திற்கு அதிமுக முன்னாள் நிர்வாகி புகழேந்தி மலர் தூவி மரியாதை செலுத்திய பின்பு இனிப்புகளை வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், கொடநாடு வழக்கில் எடப்பாடி பழனிசாமியை விசாரிக்க வேண்டும் என அரசுக்கு வலியுறுத்துவதாக கூறினார். எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை நிச்சயம் அழைத்து விடுவார் என காட்டமாக விமர்சித்தார். நீலகிரி மாவட்டத்தில் 13 இடங்களில் முதல்வர் மருந்தகங்கள் திறக்கப்பட்டன. தமிழ்நாடு முழுவதும் முதல்வர் மருந்தகங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அதன் ஒரு பகுதியாக நீலகிரி மாவட்டத்தில் NCMS வளாகத்தில் நடைபெற்ற முதல்வர் மருந்தக திறப்பு விழாவில் தமிழ்நாடு அரசின் தலைமை கொறடா ராமச்சந்திரன் தலைமை வகித்தார். நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீரு முன்னிலை வகித்தார். ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் திட்டத்தை கொண்டு வந்த தமிழ்நாடு முதலமைச்சருக்கு மலைவாழ் மக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். குறிஞ்சிப்பாடியில் முதல்வர் மருந்தகத்தை வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் திறந்து வைத்தார். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியில் முதல்வர் மருந்தகம் திறப்பு விழா நடைபெற்றது. குறிஞ்சிப்பாடியில் உள்ள கூட்டுறவு சங்க அலுவலகத்தில் தொடங்கப்பட்ட முதல்வர் மருந்தகத்தை வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், கடலூர் மாவட்டத்தில் கூட்டுறவுத்துறையால் நடத்தப்படும் 13 சங்கங்கள் மற்றும் 23 தொழில் முனைவோர்கள் என 36 முதல்வர் மருந்தகங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும், மேலும் கூட்டுறவுத்துறை மூலம் மானிய வசதி மற்றும் கடன் உதவியோடு முதல்வர் மருந்தகம் தொடங்க விண்ணப்பிக்கலாம் என தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆதித்யா செந்தில்குமார், கூட்டுறவு சங்கங்களின் இணை பதிவாளர் கோமதி உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருப்போரூர் அருகே முதல்வர் மருந்தகத்தை அமைச்சர் தாமு அன்பரசன் திறந்து வைத்தார். தமிழக முதல்வர் என்று தமிழகத்தில் 1000 முதல்வர் மருந்தகங்களை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த மானாம்பதி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் முதல்வர் மருந்தகம் திறப்பு விழா செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண்ஷா தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டியும் குத்துவிளக்கு ஏற்றி வைத்தும் மருந்தகத்தை திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து 30க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு கூட்டுறவுத்துறை சார்பில் 1,30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் விவசாய கடன், கால்நடை பராமரிப்பு கடன் ஆகியவற்றிற்கான காசோலையை பயனாளிகளுக்கு அமைச்சர் தாமு அன்பரசன் வழங்கினார். அப்போது திருப்போரூர் அடுத்த இல்லலூர் பகுதியைச் சேர்ந்த அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கும் சரண்யா என்ற மாணவி தான் சேர்த்து வைத்திருந்த சிறு சேமிப்பு தொகை ரூபாய் 12,000ற்கான காசோலையினை தமிழக அரசின் கல்வி செலவிற்காக வழங்கினார். அந்த மாணவிக்கு அமைச்சர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகியோர் சால்வை அணிவித்து பாராட்டு தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் SS பாலாஜி, செங்கல்பட்டு மாவட்ட கூடுதல் ஆட்சியர் நாராயண சர்மா உட்பட துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.